ரிஷப ராசி நண்பர்கள், இவங்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கார். தூக்கமே இல்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, இவங்களுக்கு தான். கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து, ஏப்ரல் கடைசியிலேருந்து மே ஃபஸ்ட் வீக், மே 16 தேதின்னு வச்சுக்கோங்க, மே 16லேருந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை. கட்டிலில் படுத்தா நெருப்பில் படுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில தேவையற்ற செலவுகள், மறைமுக செலவுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதில் கடல் கடந்து வாழ்பவர்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தால், 12ஆம் வீட்டு அதிபதி. சேமிப்பே இல்லை. சேமிப்பு இருந்தால் பரவாயில்ல, கையில் இருக்கிறதையே நீங்கள் கடன் வாங்கி தான் சேமிக்கிற லெவலில் இருந்து எப்படி இருக்குது. இப்போ அதெல்லாம் இப்போ மாறும். இதில் குறிப்பாக நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, செவ்வாய் உங்களுக்கு பாதகாதிபதி லாபசனியின் பார்வையில் இருப்பதன் மூலமாகவும் அந்த செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாயார், உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்தில் பிரச்சனை இருக்கா, அதுக்கு மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கும். அதே சமயம் தாய் வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு கூட சாதகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. அதனால் உங்கள் கணவன் மனைவி உறவுலையோ இல்லை உங்கள் பார்ட்னர்ஷிப் உறவுலையோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈசிக்க வேண்டாம், ரொம்ப ஒட்டி உறவாடுவதை தவிர்ப்பது நல்லது. இது காதல் விஷயத்திலும் பொருந்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியாது. ஏன்னா சுக்கிரன் அதிபதி கொண்ட ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் காதல் இல்லை அப்படின்னா அவங்களால வாழ முடியாது. அவங்களுக்கு பிராணவாயு மாதிரி காதல்ங்கிறது. அப்பேற்பட்டவர்களுக்கு இப்பொழுது அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் மத்தியில் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் காதலில் பெருசாக பிரச்சனை இருக்காது, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான் இருக்கும். அதுக்கு இந்த செவ்வாய் காரணமாக இருப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை, இந்த ரிஷபராசியில் பிறந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ப்ரைவேட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டு பேசக்கூடாது. எந்த இடத்துலையுமே கோவப்பட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம் ஒரு படி கீழே இறங்கும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியாக மக்களாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்க, அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் செவ்வாய் 8ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறார். எதிரிகள் உங்களிடம் பயப்படுவார்கள். ஏன் அப்படின்னா, எதிரிகளுக்கு இப்போ உதவி தேவை. அவங்க யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் கௌரவமாக பண்ணி கொடுப்பீங்க. ஆனால் அதை வச்சு சொல்லி காட்டி சில சமயம் குத்தியும் பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனால் அவர்களின் பயம் போக்கும் விதமாக உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும், மரியாதையை கொடுக்கும். நீங்கள் கடல் கடந்து போகணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தால், ரிஷபராசியில் பிறந்தவங்க, இந்த மாதம் உங்களுக்கு தாராளமாக கடல் கடந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக கார் வாங்கணும்னா இந்த மாதம் இட் இஸ் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட். உங்களுடைய தாயாரின் செயல்பாடுகளில் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொன்னேன். அவங்க படுக்கையாக இருக்கிறவங்க எழுந்திரிச்சு உக்காந்து வீட்டு வேலை பண்ணுற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள், உங்களுடைய படபடப்பு எதிரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது உங்களுடைய காதல் அல்லது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தும். நீங்கள் படபடப்பாக இருப்பீங்க, அவ்வளோதான். அதனால் பதட்டத்தை குறைச்சிக்கோங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவபெருமானை வணங்குங்கள். அதுவும் குறிப்பாக தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வாருங்கள். மனம் உடல் ரெண்டும் படபடப்புடன் இல்லாமல் நிதானத்துடன் செயல்படும். இந்த செவ்வாய் பயிற்சி 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு, நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார்.
ரெண்டாவது குருவின் வீட்டில் இருக்கார், மூணாவது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி வந்து செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் வந்து உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.